பருவமழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்ததால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர், மந்தைவெளி, சாந்தோம் பகுதிகளில் மழை பாதிப்பால் கழிவுநீர் மற்றும் மெட்ரோ குடிநீர் குழாய்கள் சேதமடைந்தன. இதனால் குடிநீருடன் கழிவுநீர் கலந்தது. இதையடுத்து கடந்த 2 வாரங்களாக அந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைய இருக்கும்போது என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா டெய்லி தண்ணி வரும் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் டெய்லி தண்ணி வந்தது. எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். இனிமேல் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க டெய்லி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாள் விட்டு வரணும் நின்று போச்சு. 15 நாளாக எங்களுக்கு தண்ணியே வரல. சித்திரகுளம் ஸ்ட்ரீட் சைடில் இருக்கோம். நாங்கள் 15 நாளாக தண்ணியே வரல. ஏன்னு தெரில எங்களுக்கு. ஆனால் கேட்டால் அவங்க இன்ஃபர்மேஷன் ட்ரைனேஜ் வாட்டர் கலந்துருக்கு, அது சுத்தம் பண்ண உடனே வரும்ன்றாங்க. எங்களுக்கு நார்மலாக அந்த வாட்டர் தான் சமையலுக்குலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு சுத்தமாக வராதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆக்சுவலாக கேன் வாட்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணவும் முடியல எங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் லாரியில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் போய் எடுக்கிறாங்க. பரவாயில்ல. ஆனால் அந்த தண்ணி சுத்தமாகவே இல்லை. கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் குழந்தைங்களா குடிச்சாங்கன்னா ஈஸியாக டிசீஸ் அஃபெக்ட், ஏதாவது டிசீஸ் வந்துடும். அதனால ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் தண்ணி வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எங்களுக்கு இது பண்ணி விடுவோம். வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.